இது துர்கா அம்மா கூடவே இருந்து பல விசா காலத்தில் இருந்து சோதனைகள்லாம் தாங்கிய அந்த துர்கா அம்மா மிகப்பெரிய சந்தோஷத்தில் போயிருப்பாங்க. அதனால் அதெல்லாம் இப்போ தான் மனைவியோட அருமையை எங்கள் மகத்தான முதல்வர் உணர்ந்திருக்கிறாருங்கிற சந்தோஷம் பூரிப்பில் தான். அது எனக்கு ரொம்ப உண்மைக்கே அதை பார்த்தோன்னே ரொம்ப பூரிப்பாயிடும். இல்லை என்று சொன்னால் இவர் பெண்கள் பேச்சை ஆண்கள் கேட்க வேண்டும் இங்கே இந்த டயலாக்கெல்லாம் சிரிக்கத்தான் செய்வாங்களே ஒழிய அந்த வாக்குகளும் தூய்மை பணியாளர்களுடைய வாக்கு ஏற்கனவே விஜய் பக்கம் திரும்பிடுச்சு. இப்போ நர்ஸு கிளாம்பாக்கத்தில் போராடுகின்ற அந்த நர்ஸுகளுடைய செவிலியருடைய வாக்குகளும் உரிய வாக்கை நீங்கள் காப்பாற்றவில்லை என்று சொன்னால் அங்கே அதுவும் போகத்தான் வாய்ப்பு இருக்கிறது. ஆக திமுகவுடைய அரசியல் கிராஃப்ட் சர் என்று இறங்கி கொண்டு தான் இருக்கிறது என்பதை கட்டின புருஷன் கட்டிங் போட்டுட்டு கைம்பெண்களான பெண்களும் 1000 ரூபா கிடைக்குமா உதவிகள் கிடைக்குமான்னு பாவத்தை கண்ணீரும் கம்பளைமாக இருக்கக்கூடிய பெண்கள் தான் இவங்க பின்னாடி இருக்காங்க. ஆகவே விஜயனுடைய பின்னால் அணிவகுக்கின்ற ஓட்டுக்களை இவர் ஒன்றுமே பண்ண முடியாது. என்ன டயலாக் வேணாலும் பேசுங்க, அதாவது மனைவிமார்கள் பேச்சை கேட்கணும், என்ன டயலாக் பேசினாலும் நான் மன்றாடி கேட்கின்றேன் போதை பழக்கத்திற்கு அடிமையாகணும்னு சொல்லிட்டு இவர் மதுக்கடை பார்களை மூடியிருக்கிறார். ஆனால் மணமகிழ் மன்றங்களை திறக்கிறார். ஆனால் 4.5 ஆண்டு காலத்திலே திமுகவுடைய அத்தனை விஷயங்களையும் தெல்ல தெளிவாக கும்மிடி பூண்டி முதல் குமரி வரை இருக்கின்ற அனைத்து குடும்ப பெண்களும் தெளிவாக தெரிந்து வைத்திருக்கின்றார்கள். இனிமேல் வாய்ச்சவடால் விடாமல் இன்றைக்கி எல்லா மாநகராட்சியிலும் மதுரையில் மேயர் ஊழல் 100 கோடிக்கு மேலே ஊழல், திருநெல்வேலி மேயர் ராஜினாமா, இங்கே நம்ம சென்னை மேயர் எல்லாம் ரோடெல்லாம் பிரமாதமாக இருக்குது. இப்படி கண்கூடாக எல்லாமே சட்ட ஒழுங்கு பிரச்சனை, இது எல்லாமே வெளிப்படையாக பொதுமக்களுக்கு தெளிவாக தெரிகின்ற சூழ்நிலை இன்றைக்கி வந்துருச்சு. அப்படி இருக்கும்போது நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வரனா ஏதோ நம்ம பின்னாடி திருமாவளவன் இருக்கார், காங்கிரஸ் இருக்குது, கம்யூனிஸ்ட் இருக்குன்னா அவங்களாம் இருப்பாங்க, அந்த தலைவர்கள் வேணால் பின்னாடி இருப்பாங்க. பேஸ்மெண்ட்டை வீக்காக இருக்குது, பாடி ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. வெளியில் பார்த்தீங்கன்னா துண்டை போட்டு காங்கிரஸ்காரன் வருவாங்க. நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலுக்காக தமிழ்நாடு மதுக்குடிப்போர் சங்கத்தின் தலைவர் செல்லப்பாண்டியன் அவர்கள் இணைந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கொளத்தூரில் பேசும்போது எல்லாருமே அவங்களோட மனைவி சொல்ல கேட்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அந்த மேடையில் பார்த்தீங்கன்னா KN நேரு இருக்காங்க, சேகர் பாபு இருக்காங்க, இவங்க மத்தியிலே இந்த விஷயத்தை சொல்கிறார். எதற்காக இப்போ பெண்களை குறிப்பிட்டு இத்தனை வருடங்கள் இல்லாமல் இப்போ குறிப்பிட்டு சொல்ல காரணம் என்ன? சொல்கிற காரணம் என்னென்னா, இவர் சீமா நான் பார்ப்பன கடப்பாறை எடுத்து திராவிட கோட்டையை தகர்ப்பேன்னு அங்கிட்டு சொல்கிறார். இங்கிட்டு இவர் விஜய் அவர்களும் பெரியார் அண்ணா அவங்க வச்சுருக்கிற தலைவர்களை கலைஞர் கருணாநிதியை மட்டும்தான் அவர் இன்னும் எடுக்கலை. அண்ணாவை எடுத்துட்டார், எம்ஜிஆர் எடுத்துட்டார், ஜெயலலிதாவையும் எடுத்தாச்சு. இப்படி இருக்கிற நிலைமையில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குன்றத்தில் திருப்பரங்குன்றத்து பிரச்சனை கொடிகட்டி பறக்குது. இந்த சூழ்நிலையில் குளத்தூரிலே அவர் பேசுகின்ற பொழுது தன்னுடைய மனைவிமாருடைய பேச்சை கேட்கணும்னு அவர் சொல்கிறாருன்னா, பக்கத்தில் நேரு உட்காந்துருக்கிறாரு. அவர் இப்போ தான் நேரு நம்ம பெருமாள் திருப்பதிக்கு போய் உண்டியில் கொஞ்சம் காசை போட்டு வந்தார். அது பக்கத்தில் இருக்கிறது அறநிலைத்துறை அமைச்சர். அவர் என்னைக்கு ஆட்சிக்கு திமுக வந்தது அன்னையிலேருந்து அவர் அறநிலைத்துறை அமைச்சர். அத்தனை சாமியை வேண்டிட்டு வந்திருக்கார். அதனாலக்கிட்டு சொல்லியிருப்பாங்க, நாங்கள் நிம்மதியாக இருக்கோம், நாங்கள் கோயில் குளத்துக்கு போகிறதுனால நல்லா இருக்கோம் அப்படிங்கிறது. அதையும் தாண்டி எங்கள் அம்மா துர்கா அம்மா அவங்க பக்தி மயத்தோட தெய்வ பக்தியில் இருந்தாங்க. அதோட அருமை 4.5 ஆண்டு காலம் அந்த ஆட்சி பொறுப்பேற்கின்ற பொழுது கண்கலங்கிய எங்கள் அம்மா துர்கா அம்மா அவர்களுடைய சாபம் சும்மா விடுமா? அன்னைக்கு அவர் அப்போ பேச்சை கேட்டு அன்னையிலேருந்து இவங்க சாமியை கும்பிட்டுட்டு வந்திருக்கலாம். அவர் பேச்சை கேட்டிருந்தா அப்படியே பின்னாடி ஸ்ரீரங்கம் கோயில், ராமேஸ்வரம் கோயில், இப்போ அப்போ இருக்கிற கோயிலுக்கெல்லாம் திருவண்ணாமலை, ஏன்னா திருவண்ணாமலை கோயிலுக்கு வாரேன்னு சொன்னால் ஏவாவேலு வேண்டாம்னு சொல்லிட போகிறார். இல்லை அண்ணா நம்ம சேகர் பாபுட்ட நான் திருச்செந்தூர் வாரேன்னு சொன்னால் வேண்டாம்லாம் சொல்லிட போகிறாரு. அத்தனை கோயிலுக்கும் அருமையாக கூட்டு போயிருப்பாங்க. அதை இது துர்கா அம்மா கூடவே இருந்து பல விசா காலத்தில் இருந்து சோதனைகள்லாம் தாங்கிய அந்த துர்கா அம்மா மிகப்பெரிய சந்தோஷத்தில் போயிருப்பாங்க. அதனால் அதெல்லாம் இப்போ தான் மனைவியோட அருமையை எங்கள் மகத்தான முதல்வர் உணர்ந்திருக்கிறாருங்கிற சந்தோஷம் பூரிப்பில் தான்.
அது எனக்கு ரொம்ப உண்மைக்கே அதை பார்த்தோன்னே ரொம்ப பூரிப்பாகி போச்சு. ஆண்டவன் இருக்கான் அப்படிங்கிறத துர்கா அம்மா வந்து அவங்களுடைய பக்தி வந்து வீண் போகலைங்கிறத தான் நம்ம இந்த நேரத்தில் சொல்லணும். அதனால் இந்த கொளத்தூர் தொகுதியில் வந்து பெண்கள் பேச்சை கேட்கணும்னு இவரே சொன்னதுனால நம்ம வர்ற அடுத்த வாரத்தில் பல்லடத்தில் பெண்கள் மாநாடு ஒன்று நடத்த போகிறாங்க. அதில் நிச்சயமாக இந்த பெண்கள் அந்த பாட்டில் பிரியர்களால் கைம்பெண்களான விதவைகளான எங்கள் அம்மா கனிமொழி அம்மா சொல்லியிருக்காங்கல்ல, தேர்தல் நேரத்தை சொன்னாங்கல்ல, விதவைகள் அதிகமான மாநிலம் அப்படின்னு. இப்போ அந்த பெண்கள் மேலே ஒரு பாசம், அந்த ஈர்ப்பு வந்துருச்சு எங்கள் ஐயா முதல்வருக்கு. ஆகையால் பெண்களுக்காக இந்த மகளிர் மாநாடு, திமுக மாநாடு பல்லடத்தில், திருப்பூர் மாவட்டத்தில் நடக்கப் போகின்றது. அதிலே ஒரு நல்ல செய்தியை வந்து தமிழக முதல்வர் வந்து பெண்களுக்காக சொல்வார் என்று நான் எதிர்பார்க்கிறேன். அது மட்டும் சொல்ல சார், பெண்களுக்கான அதிக முக்கியத்துவம் கொடுத்ததே திமுக அரசு தான் அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. தமிழக வெற்றி கழகத்தின் விஜய் அவர்களுக்கு தான் அதிகமாக பெண்கள் ரசிகை இருக்காங்க, நம்ம பக்கம் இழுக்கணுன்ற காரணத்துக்காகவே இது சொல்லப்படுது இல்லை? இது எப்படி பார்க்க? அது இழுக்கிறதுக்கு இவர் வந்து விஜயகாந்த் பின்னாடி, இது விஜய் பின்னாடி இருக்கக்கூடிய விசிறிகள் எல்லாம் அந்த அவரை விஜய் அவர்களை பின்னால் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இளைஞிகள். அவர் வந்து நண்பா நண்பிகள் தான் சொல்லிக்கிட்டு இருக்கார். மனைவியோ துணைவியோ இணைவியோங்கள்லாம் அதெல்லாம் பேசலை, நண்பா நண்பின்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கார். ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் லெவலில் தான் அவங்க போய்கிட்டு இருக்கிறாங்க. இந்த புத்தாண்டு வரப்போகுது, அதனால் அவங்க பின்னாடி இருக்கிறதெல்லாம் இனிமேல் வாழப்போகின்றவர்கள், குடும்ப வாழ்க்கையை துவங்க போகின்றவர்கள், அப்பா அம்மாவுடைய அரவணைப்பில் இருக்கின்றவர்கள். அந்த ஓட்டை வந்து விஜய் பின்னால் இருக்கக்கூடிய நண்பிகளுடைய ஓட்டுகளை வந்து நைஸாக அங்கே பிடுங்க முடியாது. ஏன்னா எல்லாம் படித்த பட்டதாரி பிள்ளையே, அருமையான பிள்ளையே. இவர் பின்னாடி இருக்கிறது எல்லாம் ஏற்கனவே வெந்து நொந்து கட்டின புருஷன் கட்டிங் போட்டுட்டு கைம்பெண்களான பெண்களும் 1000 ரூபா கிடைக்குமா, உதவிகள் கிடைக்குமான்னு கண்ணீரும் கம்பளையுமாக இருக்கக்கூடிய பெண்கள் தான் இவங்க பின்னாடி இருக்காங்க. ஆகவே விஜயனுடைய பின்னால் அணிவகுக்கின்ற ஓட்டுக்களை இவர் ஒன்றுமே பண்ண முடியாது. இவர் வந்து வருகின்ற இந்த மகளிர் மாநாட்டில் ஏதாவது ஒரு மாற்றத்தை சொன்னால் பெண்களை கவர்கின்ற வகையில், பெண்களை கவர்கின்ற வரை நான் 1000 ரூபாய் மாதம் கொடுக்குறேன், அதெல்லாம் இப்போ பருப்பு வேகாது. இந்த மதுவினால் பாதிக்கப்பட்ட பெண்கள், அந்த விதவைகளான பெண்கள், அனாதையாக்கப்பட்ட குழந்தைகள், ஆதரவற்ற பெற்றோர்களுக்கு நிரந்தரமாக இந்த மதுவினால் சீரழியக்கூடிய இதுக்கு தீர்வு காண வேண்டும் என்ற நிலையைத்தான் இன்றைய பெண்கள், அவர் பின்னாலே இருக்கக்கூடிய இந்த திமுகவை எதிர்பார்க்கின்ற பெண்கள் இருக்கின்றார்கள். அதையாவது தக்க வைத்துக் கொள்ள வேண்டும், இல்லை என்றால் அவர்களும் விஜய் பின்னாடி போயிடுறாங்கிறத தமிழ்நாடு மதுகுடிப்போர் விழிப்புணர்வு சங்கம் பதிவு செய்யும். நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, கிளாம்பாக்கத்தில் செவிலியர்கள் ஒரு 700 பேர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு போராட்டத்தில் இறங்குறாங்க. என்னன்னா, திமுக வந்து எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்துச்சு, எங்களுடைய வேலையை நிரந்தரம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அது பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணுறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? ஏங்க, அதான் அவங்களுடைய கோரிக்கை தேர்தல் அறிக்கையில் 356, அதாவது கொரோனா காலத்திலே அந்த கொடிய நோயை கூட பொருட்படுத்தாமல், கொரோனா நோய் தாக்கத்தை பொருட்படுத்தாமல் தன் உயிரை துச்சமாக நினைத்து தாய்க்கு நிகரான அந்த நர்ஸுகள் வந்து வேலை செஞ்சு அவங்களுக்கு நிரந்தர பணி செய்யணும், இவங்க வாக்குறுதி கொடுத்ததற்காக தான் கிளாம்பாக்கத்தில் உண்ணாவிரதம் இருந்து ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணுறாங்க, கைது பண்ணியிருக்கிறாங்க. இந்த திமுக அரசு கொடுத்த வாக்குறுதியிலேயே தூய்மை பணியாளர்களுக்கு கொடுத்ததையும் அவங்களே நொந்து போய் இப்போ ஒரு 100 நாளாக உண்ணாவிரதம் உட்காந்துருக்காங்க அம்பத்தூரில். தூய்மை பணியாளர்களுக்கே நாங்கள் 3 நேரம் சாப்பாடு போடுறோம்னு சமாளிச்சுக்கிட்டு இப்போ உட்காந்துருக்குறாங்க. இது நம்ம நர்ஸு அவர்களுக்கும் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றாதது, இதுவுமே இந்த நர்ஸுகளுடைய அவர்களுடைய கோரிக்கை நியாயமானது, அதை இவர் உடனடியாக நிறைவேற்ற வேண்டும். இல்லை என்று சொன்னால் இவர் பெண்கள் பேச்சை வந்து ஆண்கள் கேட்க வேண்டும், இங்கே இருந்த டயலாக்கெல்லாம் வந்து சிரிக்கத்தான் செய்வாங்களே ஒழிய, அந்த வாக்குகளும் தூய்மை பணியாளர்களுடைய வாக்கு ஏற்கனவே விஜய் பக்கம் திரும்பிடுச்சு. இப்போ நர்ஸு கிளாம்பாக்கத்திலே போராடுகின்ற அந்த நர்ஸுகளுடைய செவிலியருடைய வாக்குகளும் உரிய வாக்கை நீங்கள் காப்பாற்றவில்லை என்று சொன்னால் அங்கே அதுவும் போகத்தான் வாய்ப்பு இருக்கிறது. ஆக திமுகவுடைய அரசியல்
கிராஃப்ட் சர் என்று இறங்கி கொண்டு தான் இருக்கிறது என்பதை இந்த இடத்தை பதிவு செய்கிறேன். அப்போது பெண்களுடைய வாக்கு 100% விஜய் அவர்கள் தான் போக வாய்ப்பு இருக்குன்னு நீங்கள் என்ன டயலாக் வேணாலும் பேசுங்க, அதாவது மனைவிமார்கள் பேச்சை கேட்கணும், என்ன டயலாக் பேசினாலும் நான் மன்றாடி கேட்கின்றேன் போதை பழக்கத்திற்கு அடிமையாகன்னு சொல்லிட்டு இவர் மதுக்கடையை பார்களை மூடியிருக்கிறார். ஆனால் மணமகிழ் மன்றங்களை திறக்கிறார். ஆனால் 4.5 ஆண்டு காலத்திலே திமுகவுடைய அத்தனை விஷயங்களையும் தெள்ள தெளிவாக கும்மிடிப்பூண்டி முதல் குமரி வரை இருக்கின்ற அனைத்து குடும்ப பெண்களும் தெளிவாக தெரிந்து வைத்திருக்கின்றார்கள். இனிமேல் வாய்ச்சவடால் விடாமல் வார்த்தைகள் கொடுத்த வார்த்தையை காப்பாற்றினால் உங்களுக்கு வசந்த காலம் உண்டு, இல்லை என்றால் வசந்த காலம் அது விஜய்க்குத்தான் உண்டு என்பதை பதிவு செய்கிறேன். இது வேதனையாக இருக்குது. அதான் பகுத்தறிவு பூமிங்க அங்கே வந்து இந்தியாவுக்கே எடுத்துக்காட்டாக இருக்காங்க. இன்றைக்கும் அந்த தீ குளிக்கிற நிலைமை இருக்குன்னா உயர்நீதிமன்ற தீர்ப்புப்படி அது உச்சநீதிமன்றத்துக்கு போயிருக்கிறாங்க. ஆனால் இந்த அளவுக்கு அந்த மனநிலை வந்து இன்னும் அந்த இளைஞர்கள், இந்த தமிழ்நாட்டில் உள்ள இளைஞர்கள் எமோஷன் ஆகிறது, உணர்ச்சிவசப்படக்கூடிய அளவில் இந்த உயிரிழப்பு தீக்குளிப்பு என்பது, ஆன்மீகத்திற்காக உயிரிழப்பு என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்போ இன்னும் தமிழ்நாட்டுடைய இளைஞர்கள் பகுத்தறிவிலே பக்குவப்படவில்லை, பக்தியிலையும் பக்குவப்படவில்லை என்ற வேதனை தான் நான் பார்க்குறேன். ஆனால் இப்படி இருக்க சூழ்நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா திமுக தான் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லலாம். மற்ற கட்சி எல்லாமே ஒரு சின்ன சின்ன சலசலப்பு, கட்சிக்குள்ளே ஒற்றுமை இல்லைன்னு சொல்லப்படுது. அப்போ 2026 திமுக தான் வெற்றி பெறும் நம்ம எடுத்துக்கலாமா? வாய்ப்பே இல்லைங்க. ஏங்க அதுதான் சொல்கிறேன்ல, இங்கே பக்தியில் வந்து திருப்பரங்குன்றத்தில் விளக்கேற்றணும்னா இன்றைக்கி அது ஆன்மீக பிரச்சனை, அது சாதாரண கோர்ட்டு இருக்குன்னா கோர்ட்டு இப்போ அயோத்தி பிரச்சனை இருந்தது, உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பு போனாங்க. அது மாதிரி அது உச்சநீதிமன்றமும் அது நீதிமன்ற தீர்ப்புப்படி நாங்கள் நடப்போம்னு சொல்லியிருந்தால் அது பிரச்சனை முடிஞ்சிருக்கும். செவிலியர் பிரச்சனைக்கு செவிலியர்கள்லாம் வந்து உழைக்கிறவங்க, தூய்மை பணியாளர்கள்லாம் உழைக்கிறவங்க. நீங்கள் வேறு யாரையே வேண்டுமானாலும் இது பண்ணலாம். இன்றைக்கி ஆசிரியர் பெருமக்கள் நிம்மதியாக இல்லை, போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு அவர் ஓய்வு பெற்றால் அவர்களுக்கு உண்டான நிதி வந்து போய் சேரவில்லை. ஆக உண்மையாக கண்ணிமைக்காமல் உழைக்கக்கூடிய தூய்மை பணியாளர்கள், போக்குவரத்து தொழிலாளர்கள், நர்ஸுகள், அந்த செவிலியர்கள் இன்றைக்கி திருப்பூரில் அந்த மாநகராட்சி குப்பையெல்லாம் கொண்டு போய் ஒரு கிராமத்தில் போய் கட்டுறாங்க, அவங்களையும் அங்கே கொந்தளிச்சிட்டு இருக்காங்க, அங்கே கைதாகிறாரு நம்ம அண்ணாமலை. இப்போ பிஜேபிக்கு இவங்க வழியை விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. சாதாரண ஒரு மாநகராட்சி செய்யக்கூடிய அந்த குப்பைகளை அகற்றுவது, அதை முறையாக பிரித்து அதை மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு பிரித்து அதை சுற்றுச்சூழலை பாதுகாக்கக்கூடிய அளவில் செய்யாமல் இன்றைக்கி எல்லா மாநகராட்சியிலும் மதுரையில் மேயர் ஊழல், 100 கோடிக்கு மேலே ஊழல், திருநெல்வேலி மேயர் ராஜினாமா, இங்கே நம்ம சென்னை மேயர் எல்லாம் ரோடெல்லாம் பிரமாதமாக இருக்குது. இப்படி கண்கூடாக எல்லாமே சட்ட ஒழுங்கு பிரச்சனை, இது எல்லாமே வெளிப்படையாக பொதுமக்களுக்கு தெளிவாக தெரிகின்ற சூழ்நிலை இன்றைக்கி வந்துருச்சு. அப்படி இருக்கும்போது நாங்கள் மீண்டும் ஆட்சிக்காரனா ஏதோ நம்ம பின்னாடி திருமாவளவன் இருக்கார், காங்கிரஸ் இருக்குது, கம்யூனிஸ்ட் இருக்குன்னா அவங்களாம் இருப்பாங்க, அந்த தலைவர்கள் வேணால் பின்னாடி இருப்பாங்க. பேஸ்மெண்ட்டை வந்து வீக்காக இருக்குது, பாடி ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. வெளியில் பார்த்தீங்கன்னா துண்டை போட்டு காங்கிரஸ்காரன் வருவாங்க, எல்லாமே தலைவர்கள் வருவாங்க, தலைவர் பின்னாடி தொண்டை யாரும் இல்லை. எல்லாம் எங்கே இருக்குன்னா எல்லாம் வந்து தன்னால் விரக்தியில் இருக்கிறாங்க. அதனால் வருகின்ற 2026 தேர்தல் திமுகவிற்கு இன்னும் இந்த ஏதோ 5000 கொடுத்தால் வெற்றி பெற்று விடலாம், பணம் கொடுத்தால் வெற்றி பெற்று விடலாங்கிறத பருப்பு வேகாது என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்கிறேன். நிச்சயமாக களம் வந்து 2026 அரசியல் களம் திமுகவிற்கு சவாலாகத்தான் இருக்கும் என்பதை இந்த நேரத்தை பதிவு செய்கிறேன். தொடர்ந்து பேசுவோம் சார். எங்களோடு இணைந்து பல்வேறு தகவலை பயந்ததற்கு மிக்க நன்றி.